இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 8ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித கிலியான் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்கள், இந்த புனித கிலியான் என்பவர் பிறந்தது அயர்லாந்து தேசத்துல, பணி செய்து வேத சாட்சியாக கொலை செய்யப்பட்டது ஜெர்மனி தேசத்துல. இவர் ஒரு ஆயராக இருந்தார். ஆயராக இருந்து மக்களுக்கு ஞான உபதேசங்களை கற்பித்தார், தேவாலயங்களை கட்டி எழுப்பினார், மக்களை விசுவாசத்துல உறுதிப்படுத்தினார், நீதிக்கு சான்று பகர்ந்தார். அதனுடைய ஒரு காரணமாக அரசனுடைய தூண்டுதலின் பேர்ல இவர் மறைசாட்சியாக தலை வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார், வேதத்திற்காக மரித்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். இவருடைய கல்லறையில் கட்டப்பட்ட அந்த பேராலயத்துல இவருடைய பரிந்துரையால் பல புதுமைகள் நிகழ்ந்தன என்றும், இவருடைய இந்த 8வது நூற்றாண்டு காலம் என்பது திருச்சபையில ஒரு மறுமலர்ச்சியான ஒரு காலமாகவும் விசுவாசத்துல வளர்ச்சி பெற்ற ஒரு காலமாகவும் அறியப்படுகிறது. வலிப்பு நோய் உள்ளவர்களுக்கான பாதுகாவலராக இவர் அறியப்படுகிறார். ஆகவே குடும்பங்களில இந்த வலிப்பு நோய் உள்ளவர்கள் இந்த புனித கிலியான் அவர்களுடைய பரிந்துரையை மன்றாடினால் நிச்சயமாக அவர்களுக்கு நோய்களில் இருந்து விடுதலை கிடைக்கும் என்பதும் இவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் அறிகிறோம். இவருடைய பரிந்துரையை நம்ம மன்றாடி செவிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீய ஆவி பிடித்தவரிடமிருந்து அந்த தீய ஆவியை விரட்டுகிறார். இதை பார்த்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் மதகுருமார்களும் இயேசுவை பார்த்து கேலியாக அல்லது சற்றே வெறுப்போடு சொல்லுகிறார்கள், இவன் பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டுதான் இந்த பேய்களை ஓட்டுகிறான் அப்படி என்று இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்க மறுத்து, மாறாக அவர் செய்த இந்த ஒரு அதிசயத்தை தீய ஆவியோடு ஒப்பிட்டு பேசுவதைத்தான் இன்றைக்கு நம்முடைய நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இயேசுவின் மீது எத்தனை எத்தனை விமர்சனங்கள். பேய்களின் தலைவன், போஜன பிரியன், அதாவது உணவு உண்ணுகிறவன், விபச்சாரிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உறவாடுகிறவன், அதே நேரத்துல மதிமயங்கி கிடக்கிறவன், அப்படி என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் பல்வேறு விமர்சனங்களையும் அவர் மீது வைக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்ம நற்செய்தி வாசகத்துல 2வது பகுதியில வாசிக்கிறோம், இயேசு சிற்றூர்கள் நகர்கள் எங்கும் சுற்றி வந்தார், அவர்களுக்கு இறை ஆட்சியை பற்றி அறிவித்தார், நற்செய்தியை அறிவித்தார், பேய்களை ஓட்டினார், நோய்வாய்ப்பட்டிருந்தவர்களை குணப்படுத்தினார். அப்படி என்கிற பகுதியைத்தான் 2வது பகுதியாக நற்செய்தி வாசகமாக இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். கணவன் மனைவி 2 பேர் ஒரு குதிரையை பிடித்து கொண்டு நடந்து கொண்டு தெருவில் சென்று கொண்டு இருக்கிறார்கள். இதை பார்த்த ஒருவன் கமெண்ட் அடிக்கிறான், என்ன இது பைத்தியங்களா இருக்கும் போல, ஒரு அழகான குதிரையை வச்சுக்கிட்டு 2 பேரும் நடந்து போறாங்க அப்படி என்று ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறான். பிறகு அந்த கணவன் என்ன செய்கிறான், தன்னுடைய மனைவியை அந்த குதிரையின் மீது அமர வைத்து அவன் குதிரையை கைப்பிடித்து நடத்தி சென்று கொண்டிருக்கிறான். வழியே வந்த ஒருவர், என்ன பொம்பளை இது, என்ன பொம்பளை இது, புருஷன் மேல ஒரு பக்தி இருக்குதா பாரு, புருஷனுக்கு மரியாதை கொடுக்குற பொம்பளையா இது அப்படின்னு குதிரை மேல உட்கார்ந்துருந்த மனைவியை பார்த்து கமெண்ட் அடிக்கிறாங்க. அதை பார்த்த மனைவி உடனடியாக கீழே இறங்கி விடுகிறாள். பிறகு கணவன் மட்டும் ஏறி குதிரையில கொஞ்ச தூரம் பயணம் செய்கிறான். எதிரே வந்த மற்றொரு நண்பர் இந்த கணவனை பார்த்து, என்ன கொடூரக்கார கணவன் இவன், பாவம் அந்த அழகான சின்ன வயசு பொண்ணை நடக்க விட்டுட்டு இவன் குதிரையில வரான் அப்படின்னு திட்டவோ, அந்த கணவன் என்ன பண்றான், சரி மனைவியும் கூட ஏத்திக்கலான்னு 2 பேருமே குதிரையில உட்காந்து போற நேரத்துல எதிரே வந்த ஒருத்தர் என்ன சொல்றாரு, என்ன கொடூரமான மனிதர்கள், இந்த குதிரை மேல 2 பேரும் உட்கார்ந்து இருந்தா எப்படி தாங்க அந்த குதிரைன்னு திட்டினாராம். மறுபடியும் கணவனும் மனைவியும் குதிரையிலிருந்து இறங்கி முதல்ல எப்படி போனாங்களோ குதிரையை மட்டும் தனியா விட்டு 2 பேரும் குதிரையை வழிநடத்தி சென்ற மாதிரி நடந்து சென்றார்களாம். அன்புமிக்கவர்களே, இதுதாங்க வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில விமர்சனம் சொல்லுவதற்காகவே பல பேர் இருப்பார்கள், குறை கூறுவதற்கென்றே நம்முடைய வாழ்க்கையில பல பேர் இருப்பார்கள். தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும், என்னுடைய கடன் பணி செய்து கிடப்பதே என்று வள்ளலார் கூறுவார். அதுபோலத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அவ்வளவு விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டாலும் அவர் ஊர் ஊராக சென்று, சிற்றூராக சென்று, நகர்களுக்கு சென்று போதித்து வந்தார், கற்பித்து வந்தார், நோய்களை குணப்படுத்தினார், பேய்களை ஓட்டினார், நல்லதை மட்டும் செய்தார் என்றுதான் நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில கூட நம்மை பற்றி மக்கள் போற்றினாலும் தூற்றினாலும் அதை கவனத்தில் கொள்ளாமல் நல்லதை மட்டும் செய்ய கற்றுக்கொள்வோம், நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
ஆமென்.